ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம கிராமத்து சைடில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தாங்க. அதுவும் கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது தோசை, சப்பாத்தி, அதுவும் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமான ஒரு குழம்புங்க. வாங்க இந்த கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சிடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாங்க. ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சுன்னா போதும். அது வரைக்கும் மட்டும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை இவ்வளோ தான் சேர்க்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 3 தக்காளி பழம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். பாருங்கள், இது போல் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாங்க. நான் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை குழம்புக்கு நம்ம பூண்டு அதிகமாக சேர்த்தும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நான் பூண்டு நிறையா சேர்த்துருக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஆயிலையே வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சிங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். மசாலா பாருங்கள், எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகு அதே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக நம்ம வாஷ் பண்ணி தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இது கூடவே சேர்த்துடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இது நல்லா கொதித்து சுண்டி வரும்போது நம்மளுக்கு அந்த கருவேப்பிலை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக கிடச்சிருங்க. இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி சேர்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 5 மினிட்ஸ்க்கு நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சிடலாம்.
ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்திருக்கு. இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுவே போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போயே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்த்துருக்குறேன், அது வந்து வீடியோவில் பதிவாகலை. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. இது போல் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க வந்து கருவேப்பிலை குழம்புல இருந்தாலே அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் நீங்கள் வந்து அரைச்சி குழம்போ இல்லைன்னா சட்னியோ அரைச்சி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 டைம்ஸ் ஆகுது நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து நீங்கள் இட்லி தோசையோடவும் வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை விட ஒயிட் ரைஸுக்கு தான் ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி. நான் வந்து இன்றைக்கி ஒயிட் ரைஸோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த கருவேப்பிலை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.